சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். நான் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் மாத்திக்கணும்னா என்ன விஷயம் நான் மாத்திக்கணும்? ஒன்னே மாத்தணும். அடுத்து படத்துல வந்து காமெடி வரும், அமலா பால் சொல்லுவாங்கல்ல தனுஷ் கிட்ட, மூஞ்சி என்ன விட்டா அது மாதிரி உனக்கு என்ன ஜெனிலியான்னு நினைப்பா அப்படின்னு இன்னைக்கு நினைச்சிருக்கியா? எப்பவுமே நினைப்பேன் அப்படிதான். ஜெனிலியா உனக்கு என்ன நயன்தாரா நினைப்பான்னு வச்சிருக்க. வராது வீட்டுல வந்து, வீட்டுல யாராவது வந்து பார்த்தா நீங்க சீரியல் ஹீரோன்னு கேட்கவே மாட்டாங்க. நான் அப்படிதான் சுத்திட்டு இருப்பா வீட்டுல. மாண்டேல வரைக்கும் ஒன்னே விட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ராஜா ராணி வித் மீ சிவஸ்ரீ. ஸோ ராஜா ராணி அப்படிங்கிற பேரை கேட்டோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு கப்பிள் கேம் ஷோ. ஸோ நம்ம ஷோக்கு வந்து கப்பிள்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி, அதுவும் ஒற்றுமையாக இருக்கிற லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கிற கப்பிள்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்குள்ள எந்த மாதிரி லவ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சில பல கேம்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து இவங்க நிறைய விளாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ கப்பிள் விளாகிங்கும் பண்றாங்க, அதே போல இவங்க சீரியல்லையும் கலக்கிட்டு இருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா அண்ட் ஷாம்பவி. ஹாய். ஹாய். ஓகே, ஸோ ரெண்டு பேரும் பிரிட்டியா இருக்கீங்க, பார்க்கவே அழகா இருக்கீங்க. ஓகே, வரும்போது இப்படி ஜாலியா வரீங்க, நிறைய கேம்ஸ்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், போகும்போது பார்ப்போம். ஓகே, ஒண்ணுமே இல்ல அப்படித்தானே? கன்ஃபார்மா? ஓகே, ஸோ எப்படி போகுது உங்களோட யூடியூப் ஜேர்னிலாம்? நல்லா போயிட்டு இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இதுதான் யூடியூப் தான் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அது எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து நம்ம சீரியல்லாம் வந்து இலக்கியாவா நிறைய இல்லத்தரசிகளோட இதயத்தை நீங்க வந்து பறிச்சிருக்கீங்க. ஸோ உங்க ஒய்ஃப் செமையா பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி பேரா பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது பொசசிவ் ஆயிருக்கா, ஜெலஸ் ஆயிருக்கா? சீரியல் நான் ஒரு சீனும் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டீங்க? அதான் பொசசிவ் ஆயிரும்ன்றனால பார்க்க மாட்டேன். நீங்க கேட்டிருக்கீங்களா உனக்கு இதை பாரு, இது பார்த்தா உனக்கு பொசஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, நானும் பொசசிவ் தான், அதனால நான் கேட்க மாட்டேன். இவங்களாவது பாக்குறதுக்கு டிவின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஏதாவது போடுவாங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். நான்லாம் அப்படி இல்லை, இப்படி பார்த்தாலே பொசசிவ் ஆயிடுவேன். அதனால நானும் அப்படிதான். ஓகே, ஸோ இவருமே ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. நாளை பின்ன வந்து நம்மளும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால வந்து இவரு இறங்கி இருக்காரு அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல, பண்ணலாம் தான், பட் ஆனா நிறைய கண்டிஷன் போடுவேன், டிஸ்க்ளைமர் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. மேபி பட் என்னன்னா நிறைய பேர் நடிக்க ஆல்ரெடி கேட்டுட்டாங்க என்ன வந்து இன்னைக்கு அது லொகேஷன்ல டிராப் பண்ண வந்தா, பிக் பண்ண வந்தா, எல்லாரும் வந்து இவரை வந்து ஹீரோவா கேக்குறாங்க. நான் தான் வேணான்னு அடுத்த நாள்லதே நீ லொகேஷனுக்கே வரக்கூடாது அப்படின்னு தானே சொல்லிருப்பீங்க. இல்ல வராரு, இப்பவும் அவர் தான் வருவாரு, லேட்டானா இவர் தான் வந்து. நானே வேணான்னு சொல்லிட்டேன், ஹீரோயின் வேற இருந்தா பண்ணலாம், இல்லாட்டி வேணாம். மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே சொல்றாரு. அவர் வந்து he is very big fan of சாய் பல்லவி. சோ நடிச்சா சாய் பல்லவி அவங்களோட தான் நடிப்பாரா இல்ல, உங்களை கூட யாரோ சில பேர் சாய் பல்லவி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, நாங்க வந்து பார்த்தோம் உங்களோட ஒரு வீடியோல அந்த மாதிரி சொன்னாங்க. ஃபேன் தான், பட் ஆனா இத நான் சொல்ல விரும்பல. எனக்கு மனசுல நினைச்சா தேங்க்ஸ், காம்ப்ளிமெண்ட் நான் ஏத்துக்கிறேன். பட் ஆனா வந்து நானே உங்க ஃபேன். சோ அதனால வந்து எனக்கே இது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கிறதுனால வந்து டாபிக்கை டச் பண்ணுவேன். ஓகே, இப்ப அவங்க சொல்றாங்கல்ல நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னா சில பல கண்டிஷன்ஸ்லாம் நான் வந்து போட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா இவங்க நடிக்கிறதுக்கு? இல்ல எதுவுமே இல்ல. என்னங்க அவர் தெரியும், ஏன்னா நான் வந்து என்னோட இது லிமிட் என்னன்னு எனக்கே தெரியும். சோ அதனால இல்ல, இவரு என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நான் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுதான் நானே நடிச்சிட்டு இருக்கேன். சோ யூ நோ மை கண்டிஷன்ஸ், அதனால அந்த பிரச்சனை. ஓகே, சோ ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான். உங்க லவ் ஸ்டோரி பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்லுங்க. ஸோ நாங்க நிறைய இடத்துல சொல்லிட்டோம். சரி, ஓகே. என்னன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். பட் ஆனால் ஒரு 2013 இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் 2017, சரி இயர் வேணாம், நான் வந்து துபாயில ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணேன். அந்த டைம் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2019 வந்து அப்புறம் அவங்களே திரும்ப எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா. ஓகே, சோ நம்ம கேம் ஷோ பத்தி ஏதாவது ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்களா? என்ன மாதிரி இருக்க போகுது? ஒரு ப்ரிப்பரேஷன்ல எழுந்து கிளம்பிதான் தெரியும் கேம் ஷோ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ரோஸ்டிங் ஈச் அதர்.
ஓகேவா? இத்தனை நாள் வந்து உங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். உன்னை வந்து என்னைக்காவது நான் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வந்து ஒரு கியூ கார்டு கொடுத்துருவோம். அதுல நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது இல்லாம உங்களுக்காக சிலது தோணும் இல்லையா, நீங்க அதை கூட கேட்கலாம். ஓகேவா? ரெடியா? ஆல்வேஸ் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணையாவது நீ பாக்கும்போது அவசரப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு நினைச்சிருக்கிய? பொண்ணை பார்த்தோன்னு ஃபீல் பண்ணதில்ல, கல்யாணம் பண்ணோடனே வச்சேன். இந்த twist ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி வச்சு, ரெண்டாவது கொஸ்டின் அடிஷனல் கொஸ்டின் தான் போகக்கூடாது. சரி நீ கேளு. ஓ, 1 by 1 1 by 1 ஓகே. அப்ப உண்மையில நீங்க ஃபீல் பண்ணதே இல்லையா? அதான் கல்யாணமே பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியே ஃபீல் பண்ணீங்க? அப்படி அதான் சொன்னேன், கல்யாணம் பண்ண இப்போ எந்த பொண்ணையும் பார்த்து ஃபீல் பண்ணதில்ல. கல்யாணம் பண்ணி ஒரு 2 நாளே ஃபீல் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிருக்க கூட ஏன், என்ன ரீசன்னால உங்களை அப்படி அவங்க ஃபீல் பண்ண வச்சாங்க? சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னேன், அப்படி எல்லாம் பண்ணதில்ல. மத்தபடி அவங்க உண்மையிலே சூப்பரான கேரக்டர். பயங்கர சூப்பரான, என்னை விட சூப்பரான கேரக்டர். இப்படிதானே சொல்லணும். வேற வழி இல்ல, அப்படிதான் சொல்லணும்னு சொல்லி அதான் சொல்லாத. சும்மா இல்லன்னா சும்மா விளையாட்டுக்கு சொல்றேங்க. ஓகே. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, கால் வந்து நான் தனியா போய் பேசினா சந்தேகப்பட்டு, யாரோடையாவது போய் தனியா போன தானே எங்க ரூம்ல எப்படி போய் தனியா பேசினா சந்தேகப்பட்டிருக்கீங்க? சத்தியமா இல்ல. சொல்லுங்க, இவன் பேசுற பேச்சு டாலரேட் பண்ற ஒரே பொண்ணு நான் தான். யாரும் இருந்தாலும் ஓடிடுவாங்க. அப்படி இது வரைக்குமே வந்து ஒரு காலை தனியா எடுத்துட்டு போய் பேசினா நீ யார்கிட்ட பேசுற? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிட்டு இருப்பேன். நான் வந்து படுத்தோடனே தூங்கிடுவேன் டக்குன்னு. இவன் வந்து பேசுனா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும்னு பேசுவா, ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசுவா. பட் எனக்கு சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பிகாஸ் லவ்வுக்கு ரொம்ப பேஸான ஒரு விஷயம் ட்ரஸ்ட் தான். ஸோ ட்ரஸ்ட் இல்லைன்னா அந்த லவ்வே இல்லை. அதனால கண்டிப்பா சந்தேகம் எல்லாம் ஒரு பாயிண்ட் இன்ச் கூட வந்தது இல்லை, வராது. இப்ப நீங்க பேசும்போதே அவர் வந்து உங்களை எந்த அளவுக்கு அட்மையர் பண்றாரு அப்படிங்கறத நான் பாத்துட்டே இருந்தேன். இப்படியே பாத்துட்டு இருந்தேன், எப்படி எல்லாம் சொல்றேன்னு பாத்துட்டு அந்த மாதிரி எல்லாம். ஓகே. சோ அடுத்தது நீங்க கேளுங்க. எனக்கு தெரியாம எக்ஸ் கூட சாட் பண்ணி இருக்கியா? உனக்கு தெரியாம நான் சாட் பண்ணிருக்கேன். உன் எக்ஸ் நான் தான். ஓ, இதுதான் ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு வந்து? இதுக்கு இல்ல இல்ல அப்படி இல்ல, பட் ஆனா இல்ல சாட் பண்ணது இல்ல, யாரோடையும் சாட் பண்ணது இல்ல. ஓகே. அப்ப உங்களுக்கு எக்ஸ் லவ் எல்லாம் கிடையாது? அது லவ்வான்னு தெரியாது. இல்ல சும்மா கிரஷ் எல்லாம் இருந்திருக்கு, பட் ஆனா அது லவ்வான்னு தெரியாது. பட் ஆனா லவ்வா ஃபீல் பண்ணது இவங்க கூட தான். ஓகே. அந்த கிரஷ் லிஸ்ட் எல்லாம் வந்து மேம்க்கு தெரியுமா? தெரியும். தெரியும். ஓகே, தப்பிச்சிட்டீங்க. தெரியாம பண்ணா அந்த கிரஷ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ண முடியாது. சொல்லுங்க, ஹாய் பண்ணுவீங்க இப்படி தான் வச்சிருக்கான். இல்ல வந்து எல்லாமே ஸ்டார் கிரஷா இருக்கீங்க, ஒரு பாவம் இல்லையா? அப்படி இருக்கிறது தான் நமக்கும் சேஃப். நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கு. ஏன்னா எப்படியும் ரீச் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதனால பிரச்சனை இல்ல. சரி சும்மா பாத்துட்டு போட்டோம்னு அவளும் செலிபிரிட்டி கிரஷ்னா ஓகே. நீ வேற என்ன பண்ற? ரொம்ப வருஷமா தெரியும்ன்றதுனால என்ன பத்தி இவரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஷுவரா சொல்றேன். இல்ல இன்னொன்னு வந்து அப்படி பார்த்து பிரச்சனை அதை ஃபேஸ் பண்றதுக்கு வேணாம், ஓப்பனாவே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்கு. எதுக்கு நம்மள ஒரு பிரச்சனை மாட்டணும், ஒரு பிரச்சனையே போதும். இல்ல அப்படின்னா வேற நிறைய உண்மைகள் வெளில வருது. சாதாரண உண்மைதான் வரும். ஓகே, பிரசன்னா இப்ப நீங்க கேளுங்க. நான் இல்லாதப்ப என்னோட மொபைலை செக் பண்ணிருக்கேன் அப்படின்னா மெசேஜஸ் எல்லாம் செக் பண்ணிருக்கேன். செக் பண்ணிருக்கேன். என்னன்னா என் பர்த்டே டைம் கண்டிப்பா அவன் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அது மாதிரி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணும்போது எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கான்னு கேட்டா சொல்லவே மாட்டேன், ரொம்ப கெஞ்சிட்டே இருப்பேன். அந்த கிஃப்ட்டுக்கு 2 months முன்னாடியே பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நான் இது வாங்கியிருக்கேன், என்னவா வேணா இருக்கலாம், இவ்வளவுதான் அந்த பட்ஜெட், இதுக்குள்ள என்ன கிஃப்டா இருக்கும், நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஸை மட்டும் என்னால தாங்கவே முடியாது. நான் மண்டே போட்டு உடைச்சிட்டு இருப்பேன், என்னவா இருக்கும்னு. சில சமயம் அந்த கிஃப்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் போன்ல நான் செக் பண்ணிருக்கேன். இருந்தாலும் இது வந்து என்னங்க, அவர் கஷ்டப்பட்டு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருப்பாரு, நீங்க அத போயிட்டு அவங்களுடைய போனை ஸ்பீக்கிங் கண்டுபிடிக்க என்ன செக் பண்ணலாம். அதுல ஃபுல்லா கேம் சாட்ஸ் தான் இருக்கும். இவங்க பிக்கல் பால் போறது அந்த அதுலயும் இருக்காது. ஒளிச்செல்லாம் வச்சிருப்பானோன்னு சொல்லி அதான் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. இவ தெரியும் ஏதாவது பண்ணுவானு, பட் ஆனா நான் என்ன கிஃப்ட் பிளான் பண்ணாலும் இவர் கண்டுபிடிச்சிருவாருங்க. எப்படி நீங்க அப்படி என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒண்ணும் எல்லாம் ஓபனா பண்ணுவேன். அப்படி ஓபனா பண்ணி வந்து மாட்டிருக்காங்க. நேத்து நெக்ஸ்ட் மந்த் எங்க ஆனிவர்சரி வருது, ஓகேவா? இவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டடி டேபிளும் சேரும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவனோட லேப்டாப்லயே ஓபன் பண்ணி பார்த்து மறந்துட்டு க்ளோஸ் பண்ணேன். என்னோட லேப்டாப்லயே எடுத்து அதை வாட்ச் லிஸ்ட்ல என்னோட இதுலயே போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சோ அடுத்து நீங்க கேளுங்க. எனக்கே தெரியுது எல்லா கொஸ்டின். இவ்வளவு கேவலமான சமையலை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நான் சமைச்சிருக்கேன். ஐயோ, நிறைய வாட்டி சமைச்சிருக்கீங்க போல.
பாருடா யோசிச்சு சொல்லுடா கொஞ்சம் மனசாட்சி எல்லாம். ஏய், இவ்வளவு யோசிக்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு பட்டுன்னு சொல்ல. அப்படி சொல்ல வார்த்தை வரமாட்டேங்குது. அப்ப நான் கேவலமா பண்ணிருக்கேன். மனசாட்சி உறுத்துது போலங்க. என்ன கொஸ்டின்? அவன் பிளாங்க் ஆயிட்டான். நான் இவ்வளவு கேவலமா சமையல சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு சமைச்சிருக்கேன். நான் சமைச்சிருக்கேன், நான் கேவலமா சமைச்சிருக்கேன். அப்பா இந்த மாதிரி கேவலமா இப்ப நான் சொல்றத விட நீ மனசாட்சி தொட்டு சொல்லு. ஆக்சுவலி பண்ணிருக்கேன் ஒரு வாட்டி இல்ல 2-3 வாட்டி பண்ணிருக்கேன். அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா நல்லாவும் சமைப்பா, எக்ஸ்ட்ரீமா செம்ம கேவலமாவும் சமைப்பா. ரெண்டுமே இருக்கு. அது காரணமும் என்னன்னா ரீசெண்டா தான் ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சாப்பாடுல செஞ்சுட்டு வந்து ஷூட்டிங் போயிருந்தா. சோ எடுத்து சாப்பிட்டா தால் தட்கா. ஆமா, வாயில வைக்கவே முடியல. உப்பு போடல, உப்பும் போடல. அது என்ன டிஷ் அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு தான் இருக்காது. அது வந்து எப்படி ஏதோ கல் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சேன், இருந்தாலும் வேற வழி இல்ல. எக்ஸ்ட்ரீமா வந்து நல்லா சமைச்சிருக்காங்க நீங்கல்ல, அது என்ன ஃபுட்? நிறைய நல்லா செய்வப்பா. லைக் இது இந்த சவுத் இந்தியன் டிஷ் எல்லாம் நல்லா செய்வா. லைக் இது வத்த குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்ல சூப்பரா செய்வா. அதே மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வா. அதெல்லாம் சூப்பரா பண்ணுவா. நான் அதான் சொல்றேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்ப நல்லா பண்ணுவா. ஆனா சம்டைம்ஸ் இது மாதிரியும் பண்ணுவா. உப்பு போட மாட்டா, அது மாதிரி பண்ணுவா. ஒரு அவசரத்துல உப்பு போடலங்க. ஓகே, அடுத்து நீங்க கேளுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட யாராவது ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி ப்ரொபோஸ் பண்ணி நீ அதை என்கிட்ட எதுவும் மறைச்சிருக்கிய? இல்ல, எதுவுமே மறைச்சது இல்ல. இல்ல, எல்லாமே சொல்லிருக்கேன். ப்ரொபோஸ் பண்ணாங்களான்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அதான் எனக்கு தெரியாம. இப்ப தெரியாமலாம் இல்ல, பண்ணிருக்கேன். ப்ரொபோஸ் பண்ணி நீ பண்ணிருக்கிய? இல்லடா, அதெல்லாம் பண்ணவே இல்ல. இந்த क्वेश्चन வராதுன்னு நான் நினைச்சேனே. இல்ல பண்ணிருக்கேன் அப்படி. நான்லாம் ஏன்டா கான்ட்ரோவர்சி, சும்மாவே டைட்டில் அப்படிதான் போடுவாங்க. நீ வேற இப்படி எல்லாம் இப்படி சிரிச்சிட்டு பார்த்து விளையாடுற. இல்ல நீ பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் நான் கேட்டேன். இல்ல, நான் பண்ணதில்ல. எனக்கும் யாராவது பண்ணாலும் உங்ககிட்ட மறைச்சதெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரப்போஸ் எல்லாம் யாருமே எனக்கு பண்ணதில்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி ப்ரப்போஸ் பண்ண? அதெல்லாம் பண்ணுவேன். அது அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து எனக்கு உங்க மேல ஒரு கிரஷ், எனக்கு உங்க மேல நிறைய லவ் இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்க மேல இருக்கிற லவ் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லிருப்பாங்களா? ஃபன்னியா ஏதாவது கமெண்ட்ஸ் இல்ல மெசேஜஸ் இன்பாக்ஸ்ல வரும்ல, அது நானே அது இவர்தான் படிக்கிறது. ரிப்ளை எல்லாம் பண்ணுவீங்களா அந்த இன்பாக்ஸ்க்கு? அதெல்லாம் ரிப்ளை பண்ணாதான் பிரச்சனை. அதனால அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போட்டு. அப்படி ஏதாவது ஃபன்னியான ப்ரப்போசல் ஏதாவது பார்த்து 2 பேர் சிரிச்சிருக்கீங்களா விழுந்து விழுந்து? அந்த ஒரு ரீல் என்னது சொல்லு. இல்ல நீ சொல்லு ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சொல்றேன். இல்ல ரீல்ஸ் ஒரு ரீல் ஒன்று போட்டோம், சும்மா அது கண்டென்ட்டுக்காக பண்ணியிருந்தோம். லைக் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி. இப்போ அந்த டைம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் கல்யாணம், அந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே பண்ணிட்டு போட்டோம். பொண்டாட்டி இல்ல அதான் அதை போய் அதில் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. எனக்கு என்ன மெசேஜ் வந்தா, எனக்கு மெசேஜ் வந்து மெசேஜ்னா இப்படி இந்த சென்ஸ் யூடியூப்ல தான், நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் இல்லாம வீடியோ எடுக்காதீங்க, உங்க ஹஸ்பண்டுக்காக தான் நான் வீடியோவே பாக்குறேன் அந்த மாதிரி. நான் சிரிச்சிட்டு இருந்தேன், யாருமா நீ? சரி என்னடா கல்யாணம் பண்ணோமேன்னு, என்ன ஏன்டா கல்யாணம் பண்ண என்னைக்கான்னு நினைச்சிருக்கியா? உன்னையும் கல்யாணம் ஒரே ஒரு தடவை நினைச்சிருக்கேன். ஸ்டார்ட்ல கல்யாணம் ஆகி ஸ்டார்ட்ல கொஞ்சம் நாளைக்கு வச்சேன். ஆரம்பத்திலே ஏன் அப்படின்னா இப்போ எதுக்கு யோசிச்சேன்? அதே மறந்துருச்சு. எதுக்கு யோசிச்சேன்? சரி டேட் கேளுங்களா, மறந்துரும். இல்ல அதுக்காகவும் நாங்க வந்து ஒரு क्वेश्चन வச்சிருக்கோம். ஐயோ அந்த क्वेश्चन எல்லாம் கேட்காது. அதான் லவ் ஸ்டோரி கேட்கும் போதே அவர் வந்து சேஃபர் ஜோன்ல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை வர்றப்பன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சண்டை வர்றப்ப லைக் அது, ஆனா வந்து அது அந்த கோவத்துல வர்ற இதுதான். ஆனா அதுக்கப்புறம் கேட்டா அதெல்லாம் கஷ்டம், இல்லாம எல்லாம் கஷ்டம். ஆனா அந்த டைம்ல நான் ஒரு தடவை யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அதான் ஒரு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அழுதா பிரசனாக்கு பிடிக்காது, அதுதான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அழுதுட்டேன், ஏதாவது சண்டை தான் டக்குன்னு. ஆமா டக்குன்னு அது. அப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தா பிடிக்காது. இரிட்டேட் ஆயிடும் பிரசனா. அப்ப வந்து என்னடா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல சொன்னேன். என்னடா ஏன்னா தூரத்துல இருக்கப்போ இப்ப லவ் பண்றப்ப எல்லாமே நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கப்போ தெரியல. அப்ப எல்லாம் அழுது வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒன்னா இருக்கப்போ என்னடா திடீர்னு அழுதுட்டே இருக்கான்றப்போ ஒரு புதுசா இருந்துச்சு நமக்கு. அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறது தெரியல. என்னடா இது புதுசு நமக்கும். இப்ப நான் என்னோட எல்லாமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லா 2 பேரும் பிரதர்ஸ் தான். ஸோ அந்த
சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வீட்டுல பார்த்ததும் இல்லையா. என்னடா சடனா அழுதுட்டே இருக்கா, எப்படி ரியாக்ட் பண்றது, கன்சோல் பண்றது. இப்ப நான் ஏதாவது போய் சொன்னாலும் அதுக்கு திரும்ப திட்டுறா, இது பண்றா, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த டைம் நான் நினைச்சேன், எதுக்கடா கல்யாணம் பண்ண, பேசாம சிங்கிளாவே இருந்திருக்கலாம். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? சிங்கிளா இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல இந்த கப்பிள் லைஃபே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கப்பிள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. பட் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன், தனியா இருக்கலாம் அப்படின்னு சில விஷயத்துல சொல்றேன். இப்போ வந்து எதுக்குன்னா, இப்போ நான் ஏதாவது முன்ன வந்து சிங்கிளா இருக்கப்ப வெளியில ஒரு கேம்ஸ் போகணும்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன், யார்ட்டையும் கேட்கறதில்ல. இப்போ அதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டு, இப்போ என்னன்னா இவங்களை வந்து இப்போ இவங்களை வந்து பிக்கப் பண்ண அந்த டைமிங் இருக்கும் சம்டைம்ஸ், இல்லை இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இவங்க ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கணும், இவங்க அஜெண்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் டிக் பண்ணி இவங்க இல்லை அப்படின்னா தான் அவைலபிலிட்டி இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல யோசிச்சிருக்கேன், சிங்கிளா இருந்தா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்குமே. 2 பேரும் கூட வேலையில நமக்கு என்னைக்கு 2 பேருக்கும் காமனா ஃப்ரீயா இருக்குமோ அன்னைக்குதான் ஏதாவது பிளான் பண்ணும். அன்னைக்கு போய் இவங்க விளையாட போனோம்னால அதுதான் ஃபீல் ஆயிருக்கு. ஓகே பிரசன்னா. ஓகே, ஸோ ஐயோ அதே ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வந்தா கோவத்துல என் ஃப்ரெண்ட்ஸை திட்டிருக்கீங்க. அப்படி என்ன திட்டுவீங்க? அவ்வளவுதான், இனி அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி அவன் தான் உனக்கு எடுக்கிறதே கூட்டிட்டு திட்ட மாட்டேன். நான் அழுவேன் உட்காந்து, இல்ல நான் உனக்காக நீ இந்த டைம் வரேன்னு சொன்ன, நான் இவ்வளவு பிளான் போட்டேன், நீ வரலன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சேன். அவங்களை திட்ட நான் மாட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் நான் கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ரெஸ்பெக்ட் எல்லார் மேலயும் எனக்கு இருக்கு. சோ ஹார்ஷாவோ இல்ல எதுவுமே நான் திட்டலாம். பட் இருந்தாலும் அந்த டைம்ல கோவம்னு ஒண்ணு இருக்கும்ல, நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்க, உங்க பிளான்ஸ்லாம் கோவம் வரும். இவருக்கு கோவம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேல ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் காமிப்பாலான்னு தெரியல. பட் ஆனா அந்த இடத்துல இருந்து வந்துட்டு பயப்படுறீங்களா சொல்றதுக்கு? பயப்படுறீங்க என்னத்த இல்ல, நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல எதுவும் காமிச்சுக்க மாட்டேன். அப்புறம் வந்து என் கூட சொல்லுவா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அதனாலதான் இப்ப முதல்ல சொன்னேன், அந்த கேம்ஸ் எல்லாம் போறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான் நிறைய. இப்ப கேம்ஸ் எல்லாம் போய் லேட்டா போனாலும் நான் எதுவும் சொல்லுவேன், லேட்டா தான் வந்திருக்காரு, நான் எதுவுமே சொன்னது லேட்டா வந்திருக்கேன், ரொம்ப பிளான்ஸ் வச்சு அந்த பிளான்ஸ் நைட் 12 மணிக்கெல்லாம் வந்திருக்காரு விளையாட போயிட்டு. நான் தான் கதவு தரப்பேன், இப்படி பாப்பேன், இப்படி சிரிச்சுக்கிட்டே நானும் சிரிச்சுவேன். இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிட்டு அது ஒரு பீரியட் இருக்கும், கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பீரியடு. என்னதான் லவ் பண்ணாலும் அதை ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறப்போ அது டிஃபரெண்டா இருக்கும்போது, ஸோ அந்த டைம்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும். அது தாண்டிட்டோம்னா அதுவே யோசிச்சு பாக்குறப்போ அது காமெடியா தான் இருக்கும். இப்ப எல்லாம் அது நிறைய காமெடியா தான் இருக்கும். நான் லேட்டா வந்தேன்னா கதவு தரப்போ நான் ஃபேஸ் பார்க்க முடியும், அப்படியே குனிஞ்சிட்டு உள்ள போயிருவேன். அப்புறம் எப்படி நார்மல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? அதுக்கப்புறம் சிரிச்சிருவாங்க, நார்மலா பேசுறோம். நான் சொல்ல நாளைக்கு இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, கரெக்டா அடுத்த நாள் அதே தான் பண்ணுவான். அதோட ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன். இல்ல இப்ப சில ஹஸ்பண்ட் சில வைஃப்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ ஏன் வெளில போன, எப்ப வரீங்க அப்படின்னு. இல்ல எப்ப வரீங்க போனே பண்ண மாட்டேன். இல்ல அதனாலதான் ஃபர்ஸ்ட்லயே இல்ல போனே பண்ண மாட்டேன், வெளியில போயிட்டா போன் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் கேட்டுட்டு தான் போவேன், லைக் அப்படின்னா இப்போ எதுவும் பிளான் இருக்கா அது இருக்கான்னு. ஆனா அந்த வீக்லி ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி நான் விளையாட போயிடும். அது மீறி எக்ஸ்ட்ரா போறப்பதான் ஒரு ஃபேஸ் மாறும். ஓகே ஏற்கனவே நீ 2 வாட்டி போய் விளையாட்டு ஆனா வெளியில போனா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். இந்த டைமிங்னா அது வரைக்கும் இருப்பா கரெக்டா. இப்ப நான் ஒரு 5:30 வந்துருவேன் அப்படின்னா அது லேட்டா ஆனா மட்டும்தான் போன் பண்ணுவேன், ஏன் லேட்டாச்சு என்ன அப்படின்னு. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் எனக்கு கடுப்பேத்துறதுக்காக ஏதாவது பண்ணிருக்கேன். டெய்லி பண்ணுவேன் ஆனா அது வேணும்னு பண்ண மாட்டேன். இப்போ 9 o'clock அது வந்து யூசுவலா சாதாரணமா ஏன் தெரியல, நான் அப்படியா இல்ல என்ன கோஆர்டினேஷன் தெரியல, ஸ்டில் அது என்னால வெறுப்பேதுனா குட்டி குட்டியா வெறுப்பேத்துவேன். எப்படின்னா 9 o'clock வெளியே போகணும்னு பிரசன்னா சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க 9 o'clock தான் ரெடி ஆவீங்களா? இல்ல ரெடி ஆகுறதெல்லாம் எனக்கு வந்து எந்திரிப்பா என்னன்னா ப்ரியாரிட்டைஸ் பண்றதுல வந்து எனக்கும் பிரசனாக்கும் ஒரு இது இருக்கு. அது டெய்லி நடக்கும். இவர் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு எழுந்து காத்தால எழுந்து தண்ணி குடிக்கணும், இன்னைக்கு நம்ம வாக்கிங் போறோம் அப்படின்னா என் மைண்ட் செட்ல என்னோட ஓகே சீக்கிரம் நம்ம எழுந்து சமையல முடிச்சிடணும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடலாம், அதுக்கப்புறம் வாக்கிங் போலான்னு என் மைண்ட் செட் இருக்கும். சோ இவர் சொல்லிடுவாரு இதுதான் பண்ணோம், இந்த டைம்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கோ, 7 மணிக்கு நம்ம போறோம்னா நான் வந்து சரி பண்ணிடலான்னு ஒரு கான்பிடன்ஸ்ல செம்மைய முடிக்கிற தருவாயில இருப்பேன். ஆனா அது ஒரு 7:30 மணி ஆயிடும். அப்ப
நான் 7 o'clock சொன்னேன், 7:30 ஆச்சு. இப்ப நீ சமைக்கலாம், அப்புறம் வந்து சமைச்சுக்கலாம்ல. That is how it is. இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் வந்து பாவம் குட்டி குட்டியா இல்ல, நிறைய பண்ணுவேன். டெய்லி பண்ணுவேன். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி செம்மையா உங்களை காண்டி ஏத்திருக்காங்களா அவங்க? டெய்லி பண்ணுவா. டெய்லி பண்ணுவா. டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படி? இந்த வெட்டவலை வந்து பெட்ல போடுறது. இது நிறைய கப்பிள்ஸ்க்குள்ள ஒரு பிரச்சனையாவே இருக்கு, இந்த வெட்டவலை போட. ஆனா யூசுவலா வைஃப் தான் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க இந்த விஷயத்துக்கு. நான் தான் ரிவர்ஸ். வெட்ட இது போடுவா. அப்புறம் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அதான் ப்ரையாரிட்டைஸ் பண்றது எப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க் இருக்குன்னா நம்ம ஒர்க் அதான் மெயினா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஒரு இடத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அது போகணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கு கமிட்மெண்ட் இருக்குன்றதுக்காக அதுக்கு வந்து எனக்கு நான் வந்து நைட்டே சொல்லுவேன், இந்த டைம் எந்திரிச்சிரு, இந்த டைம் ரெடி ஆகி முடிச்சிரு, இந்த டைம் கிளம்புறோன்னு. சரி நான் இதுக்குள்ள அது பண்றேன் இது பண்றேன் அது பண்ண ஃபுல்லா எல்லாம் சொல்லிடுவா. காலையில நான் எந்திரிக்கிறதே என்ன டைம் கிளம்பணும்னு சொல்லுவேன். அந்த டைம் நான் எந்திரிக்க மாட்டேன். நீங்க எழுந்து ரெடி ஆயிடுவீங்க? ஆனா நான் டைமுக்கு நான் ரெடி ஆகிறேன். நான் லேட்டா எழுந்திரிச்சோன்னா அந்த டைம் போற டைமு எனக்கு தெரியும், டைமு நான் எந்திரிச்சு ரெடி ஆகிறேன். இவ அப்படி இல்லை, இவ வெளியே எந்திரிச்சு எல்லாம் பண்ணி இப்போ ஒரு ஒர்க் இருக்கிறப்ப போய் வெளியில போய் கோலம் போட்டுட்டு இருப்பா. யோசிப்பாங்க வெளியில போடணுமா கோலம் போடணுமா எது முக்கியம், அந்த மாதிரி நிறைய சண்டை வரும். என்ன சொல்ல, சில எடுத்த இடத்துல திங்ஸ் வைக்க மாட்டா, எங்கேயாவது மாத்தி வச்சிருவா. எனக்கு மறந்துரும். இல்ல இந்த ஆக்சுவலி எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வைஃப் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் வைஃப் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து 5 minutesல ரெடி ஆயிடுவாரு. நான் ரெடி ஆயிட்டு வரேன், நான் இப்படி ரூம்குள்ளதான் போவேன், நான் ரெடி, இன்னும் ரெடியா நீங்க ரெடி ஆகிறதுக்கு டைம் வேணும்னா ஏர்லியா ரெடி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்ன கலர். ஃபர்ஸ்ட் மீட்டிங்னா ஃப்ரெண்டா இருக்கப்ப ஃப்ரெண்டா மீட் பண்ண டேட்லாம் ஞாபகம் இல்ல, ட்ரெஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஃப்ரெண்டா இருக்கப்ப கிரீன் கலர் சுடிதார் ஒன்று போட்டிருந்தேன். நிஜமாவா? ஆமா. என்ன ட்ரெஸ்? அதான் சுடிதார் தான். சுடிதார் கிரீன் கலர், கிரீன் அண்ட் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஏதோ சுடிதார். அதான் ஃப்ரெண்டா மீட் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஓ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது? அதான் 2013. அப்போ போட்டு இந்த ட்ரெஸ் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதானே, அது ஸ்பெஷல் தான். அது ஞாபகம், ஆனா டேட் எல்லாம் இல்ல. என்ன பாத்துட்டு போயிட்டு பாத்துட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, இப்படியாவது பேசுறேன். எனக்கே தெரியாது, என் கல்யாணத்தன்னைக்கு எனக்கு தெரியும். அன்னைக்கு வந்து இல்ல, அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணி கமிட் ஆகி அப்ப கூட சொல்லியா? சொல்லல. எப்படி கெத்தல இப்ப அதெல்லாம் இல்ல, போச்சு. கல்யாணத்துக்கு எவ்வளவு போச்சு. ஓகே, சரிப்பா, அடுத்த क्वेश्चन. என்ன எவ்வளவு எனக்கு உனக்கு क्वेश्चन இல்ல. இப்ப அவருக்கு ஏதாவது கேட்கணும்? இல்ல முடிச்சுக்கலாம். சரி, நான் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் மாத்திக்கணும்னா என்ன விஷயம் நான் மாத்திக்கணும்? ஒன்னே மாத்தணும். அடுத்து எனக்கே ஆக்சுவலி அவங்க வந்ததுல இருந்து ஒரு வாட்டியாவது உங்களை அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா? நீங்க வந்ததுல இருந்து ஏன்டா உனக்கு கல்யாணம் இப்பதான் சொல்றேன், அப்ப அந்த பக்கம் போகணும்னு சொல்றேன். நான் சும்மா தான் சொல்றேன், அவளுக்கே தெரியும். அவர் பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருங்க, உண்மையெல்லாம் சொல்றதுக்கு. அவங்க நான் யூஸ் பண்ணல, அவங்க யூஸ் பண்றாங்க. இப்ப சண்டை பிடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் கம்பெனி பொறுப்பே இருக்காது. நான் கிடையாது. இதெல்லாம் தெரியும். ஒரு படத்துல வந்து காமெடி வரும், அமலா பால் சொல்லுவாங்கல்ல தனுஷ் கிட்ட, உன் மூஞ்சி என்ன விட்டா அந்த மாதிரி ஒண்ணும் முடியாது, இல்ல பாத்துக்கலாம் விடுங்க, எங்க போயிட போறாரு. உனக்கு என்ன ஜெனிலியான்னு நினைப்பா அப்படின்னு இன்னைக்கு நினைச்சிருக்கியா? எப்பவுமே நினைப்பேன் அப்படிதான். ஜெனிலியா உனக்கு என்ன நயன்தாரா நினைப்பான்னு வச்சிருக்க? ஏன் நயன்தாரா மாதிரி என்ன பண்ணுவாங்க? இல்ல, நீங்க கேட்ட क्वेश्चनக்கு பதில் சொல்லியாச்சு. இதுக்கு மேல போனா பிரச்சனை ஆயிரும். இல்ல, நீங்க தானங்க சொன்னீங்க நயன்தாரா மாதிரி உனக்கு நினைப்பா அப்படின்னு. எதை வச்சு உங்களுக்கு இப்படி தோணுச்சு? சீன் போடுவாங்களா? சம்டைம்ஸ். ஆமா, சீன் பெருசா சீன் இவளுக்கு அந்த இப்ப நான் வராது, நேச்சுரலாவே வராது. வீட்டுல வந்து வீட்டுல யாராவது வந்து பார்த்தா நீங்க சீரியல் ஹீரோன்னு கேட்கவே மாட்டாங்க. நான் அப்படிதான் சுத்திட்டு இருப்பா வீட்டுல. அந்த ஒரு இதே இருக்காது, வெளியில போனவங்க இருக்கா. பட் ஆனா சம்டைம்ஸ் ஏதாவது நான் கேட்கறப்ப ஆன்சர் பண்றது வந்து கொஞ்சம் அப்படி இதா இருக்கும், ஆட்டிடியூடா சம்டைம்ஸ் இருக்கும். அப்ப நான் பெரிய ஹீரோ எந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இல்ல, இப்ப எனக்கு தெரியாத ஒரு விஷயம், இப்ப ஏதாவது சினி இண்டஸ்ட்ரியில பத்தி ஏதாவது சொல்ல போறப்போ அவ உனக்கு தெரியுமா அந்த மாதிரி சொல்லுவா. ஓ, இது கூட உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்றப்போ ஓ சரி சரி பெரிய அப்பா டக்கர் அப்படிலாம் சொன்னதே இல்ல. எப்பயாவது பாருங்க, இப்ப கூட உங்க லுக்ல அந்த ஆட்டிடியூட் அது தெரியுது. பாருங்க, உங்க ஆங்கர் அடங்க மாட்டாங்க. ஆங்கருக்கு